Canada's Day, everyone. Happy Canada Day. நாங்க பிறந்த நாடு பிறந்த பூமியோட 157th birthday. So yeah, அதான் கொண்டாட நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். Last year வந்து ஒரு city theme, ஒரு நல்ல witch themeல Canada Day celebrate பண்ணோம். This woman always interrupts when we start talking. Okay, sorry. Last year பாத்தீங்கன்னா Canada Day ஒரு நல்ல witch city themeல celebrate பண்ணோம். ஆனா இந்த வருஷம் ஒரு village themeல celebrate பண்றோம். நடுக்காட்டுல ஒரு historical site இருக்கு. One of Canada's historical sites. அங்க போய் celebrate பண்ணோம். அங்க ஒரு இடம் ஒன்னு சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு பார்த்தோம். அதனால நாங்க போயிட்டே இருக்கோம். பார்க்கலாம் என்ன விஷயங்கள் இருக்கு, புதுசா ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நீங்களும் எங்களோட வாங்க. Canada Day celebrations முடிச்சிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க because it's 4 o'clock. ஏன்னா 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா வெக்கேஷன் டைம்ல எவனாச்சும் 10:30 மணிக்கு எங்கேயாவது வந்து நிப்பாங்க. அதுதான் Fort Langley National Historic Site of Canada. இங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங்கும் ஃப்ரீ, டிக்கெட்ஸும் இன்னைக்கு கனடா டேக்காக ஃப்ரீ. உங்கள நிறைய பேருக்கு கனடாவோட ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும். இது ஒரிஜினலா இண்டிஜினஸ் கம்யூனிட்டியோட லேண்ட். அதுக்கப்புறமா யூரோப்பியன் செட்டிலர்ஸ் எல்லாம் வந்து அதில் கொஞ்சம் பிரளயம் எல்லாம் நடந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் இப்போதான் எல்லாருமே ஒற்றுமையாக கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் இதுதான் Fort Langley இந்த ஹிஸ்டாரிக் சைட் தான் இண்டிஜினஸ் அண்ட் யூரோப்பியன் ஆளுங்களோட ஒரு ட்ரேடிங் போஸ்ட் அண்ட் ட்ரேடிங் ரூட். அண்ட் ஹட்சன்ஸ் பே கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரேடிங் எல்லாம் மாதிரி தான் இப்போ அந்த கம்பெனியாகவே வந்திருக்கு. ஃபுல் ஓவர் ட்ரீஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கனடாவிலேயே இங்கே வேன்கூவர், அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இவ்வளோ ஹைட்டான மரங்களை நாங்கள் பார்க்குறோம். நிறைய ப்ராவின்ஸில் நாங்கள் இருந்திருக்கோம். அங்கெல்லாம் ஓரளவு ஒரு செட்டன் ஒரு அவரேஜான மரங்கள் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு. நாங்கள் வேன்கூவருக்கு மூவ் பண்ண ஸ்டார்ட்டில் இங்கே ஒரு தடவை வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டாக அதுவும் வந்து ஒரு மார்ச் டைம் வந்தோம். அதான் ஒரு பூமியாக இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணுற டைம் கிட்ட வந்தனால பூமியாக இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல பிரைட்டாக. முதலாவதா இங்கே இதுக்குள்ளே போவோம். Put a piece of wood in there and I use my foot to operate the head, clamp it down, and you're welcome to try it over there if you want. And then pull that towards and shape a hoop here that we've pinned these to. So just add more and more of these and put pegs on them to hold them. So I can eventually get my hoop on the barrel, like a chisel, but it's got a slight curve to it to match the outside of the barrel. And if you put that on top of the hoop and tap the hoop down to tighten it, and that pushes all those pieces tighter. செஞ்சதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுட்டு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் நாங்கள் ஃபார்ட் லேங்க்லிக்கு வரும்போது ஒரு ஆக்டிவிட்டி புக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஷனுக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த புக்லெட் இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி ஸ்டாம்ப் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஒரு ப்ரைஸ் எடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த சிஸ்டம் இல்லை. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கரிக்குலமில் ஒரு கிரேடுக்கு ஏற்ற அளவு இன்டென்சிட்டியில் அவங்க சொல்லி தருவாங்க. ஹண்ட் பண்ணி your hair looks like a bear skin right now. பீவர் எல்லாமே ஒரு தொப்பி பிஸ்னஸ் செய்கிறதுக்காக பீவர் எல்லாம் கொலை பண்ணி அழிச்சு
இப்போ பீவர் மட்டும் இல்ல, எல்லா அனிமலும் அதுல இருக்கு. மெயின்லி அவங்க பீவர் தான் சொன்ன ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ திருப்பி ஓரளவுக்கு அவங்க ரிகவரி ஆயிட்டு. ஒரு தியேட்டர் லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் எப்படி அந்த ட்ரேடிங் எல்லாம் செய்யலாம் அதனால அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா. இருங்க நான் உள்ளே வச்சு பார்க்குறேன் என்னெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 பீவர் எனக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டவுன் தருவேன். என்ன தருவீங்க? ஒரு டவுன் இல்லைன்னா ஒரு கனவு ஃபுல்லாக கிரான்பெரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2 கத்தி தர முடியும். கத்தி என்கிற கதிரேசன். ஒரு சாமன் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் நட். ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எதுக்கு அவங்க ஃபிஷ் நட்? சரி வாங்க வெளியே. பிரிட்டிஷ் கொலம்பியா இப்படி தான் அவங்க பிரிட்டிஷ் கொலம்பியா ஃபார்ம் பண்ணி கட்டி ஒரு ஊராக்கி இருக்காங்க. My father got into that after he retired from the Air Force. Okay. He spent a month working in a garage because that's where he worked at 14, 15, 16. Okay. Found out that that wasn't what he wanted to do. Okay. Got into real estate and with a colleague set up Aldergrove Realty. Very nice to meet you, sir. Yes, sir. So I heard that you said somebody like you came from Germany. I have lived in Germany. Okay. When my father was in the Canadian Air Force. Okay. Hello, how are you? Hi. Thank you. This room was the mess house, the gathering room. So they had special celebrations here. The front room is the office. So they did all the paperwork there. And also a very important event in the history of British Columbia also happened here. It was the proclamation of formation of British Columbia as a British colony. In 1850, Queen Victoria authorized James Douglas as the first governor of British Columbia. Okay. And the law of England was authorized here. Here. பாத்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க ஒரு 2-3 geese, ducks. இதுல ஒரு டிவி. இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இந்த மாதிரி நிறைய ஹெட்செட் எல்லாம் வச்சுருக்காங்க. இண்டிஜினஸ் ஹிஸ்டரியை ஸ்டோரியாக கேட்குற மாதிரி. பெரிய ஹெவி பேக்கேஜஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் ட்ரெஸ்ஸை பாருங்க. கிச்சன் ஏரியா. அதுதான் இது என்ன இது எங்களுக்கு ஊரில் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி விளக்கு வச்சுருப்போம். கோயிலுங்கள் எல்லாம் இது இருக்குது. குட்டி குட்டி கிராம கோயிலுங்களில் பார்த்தீங்கன்னா பாருங்க பழைய திங்ஸ் எல்லாம் இல்லை. மெயினாக ஃபோர்ட் லாங்லி இந்த ஃபார்ம் மியூசியம் அண்ட் CN ரயில்வே தான் ஒரு செலிப்ரேஷனாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது மூடிட்டாங்க ஐ திங்க். ஆனால் நாங்கள் வெளியில் இருந்தே பார்க்கலாம். சரி அதில் போய் பார்க்கலாம்.
இது தக்காளி. இது என்னது? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி. இதுல வந்து கேரட்டும் பீட்ரூட். இது இது தக்காளி. ஒரு பயங்கர பழைய ஒரு டவுன் டவுன் ஏரியா. ஆனா அவ்வளோ லைவ்லியா இருக்கு. அதுலயே ஒரு இது இருக்கு பாருங்க. ட்ரெயின் வர்றதுக்குள்ள ஓடணும். வரப்போதா? பழைய ட்ரக். நாங்க இப்போ ஒரு சிஎன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். ஓடிவாங்க. பத்திரமா வாங்க. இவ்வளோ கிட்ட நான் இந்த சைன் எல்லாம் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைமா. ட்ரெயின் வருது. கிட்ட நின்று பார்ப்போம். Oh my god, I wanted to go on this train. இது வந்து வியா ரயில் மாதிரி இன்னொரு ட்ரெயின். இவ்வளோ கிட்ட நான் ஒரு ட்ரெயினை பார்த்தது இல்லையே பாஸ் பண்ணும்போது. 2000 years later. இந்த ரோடு வந்து சாழெல்லாம் போயிட்டு இப்போ மண்ணுக்கு வந்துச்சு. ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆசனைஞ்சு சேர்ந்தாச்சு. இந்த பிளே ஏரியா பார்த்தோன்னே, அதுவும் இந்த ஃப்ளோரை பார்த்தோன்னே எனக்கு என்னோட grade 1 ஸ்கூல் ப்ளே கிரவுண்ட் ஞாபகம் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு ஷார்ட்டான மங்கி பேட்ச் தான். இதில் தான் நான் அப்சைட் டவுனாக எல்லாம் நிற்பேன். ஒரு ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வின் பண்ணணுன்ற ஓட்டத்தில் ஓடி மண்டை அடிபட்டு விழுந்து, ஆனாலும் ஐ வாஸ் சேவ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃப்ளோர். அதான் இப்படி சொல்லாரு. இதுதான் இந்த ஹிஸ்டாரிக் ட்ரெயின் ஸ்டேஷன். இது இங்கே ஒரு ஹிஸ்டாரிக், ஆமாம் ட்ரெயின், ஆமாம் ஹிஸ்டாரிக் இதுவும் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கார்ன்வால் சைடு அங்கே ஆன்டாரியோலாம் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனே அப்படி தான் இருக்கும். உண்மையான ரயில்வே ஸ்டேஷனே, லைக் ஆப்ரேட்டிங் ரயில்வே ஸ்டேஷன். சிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். அமெரிக்கா சைடு போனால் இப்படி தான் இருக்கும் நிறைய கடைங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். சின்ன சின்ன சிட்டிஸில் மில்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் $3 கூட. அதுக்கப்புறம் இங்கே கிளாஸ் ஜக்லையும் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பழைய காலத்து. ஓ மை காட், எல்லாமே கூட பயங்கர கூட. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனடா டே சூப்பராக இருந்துச்சு. கனடா ஹாப்பி பர்த்டே கனடா. அவ்வளோதான், சேஃபாக போயிட்டு வந்துட்டோம். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க, சந்தோஷமா இருங்க. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Have a blessed day.